வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பூரிக்கு ஏற்ற சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்கள் 4 வெங்காயம், 3 தக்காளி பெருசாக இருக்கிறதுனால 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு நாட்டு பூண்டு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சோம்பு, உப்பு, மிளகாத்தூள். இப்போ ஒரு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பூண்டு, நாட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரும். நல்லா கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்ல, அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாதி வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் சப்பாத்தி பூரிக்கான சைட் டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்திக்கு வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.